இனிய காலம் நம்மை ஆசீர்வதித்து நடத்தி காப்பதாக. ஆமென். தலைகளை பார்த்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிறதான எங்கள் அன்பும் கொண்டு தந்தை அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டதான நிறைவு வேலைக்காக நன்றி. உடைய பாடுகளின் தியானத்தில் எங்களையும் முக்கியற்று தெரிந்து கொண்டு கிருபைகளுக்காய் தயவுக்காய் நன்றி. நாங்கள் பாட இருக்கிறதான பாடல்களை நாமும் மாத்திரமே மகிமைப்பட உதவி செய்யுங்க. கேட்க இருக்கிறதான தியானிக்க இருக்கிறதான வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து கிறிஸ்துவை கொண்டு நீர் வெளிப்பட்டது போல இந்நாளிலும் பேச இருக்கிறதான மகளை மறைத்து நீர் உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துங்க. துவக்கம் முதல் முடிவு வரையிலும் உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் செல்லும் கிளர்ச்சியும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாரும் இணைந்து கடவுளை நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கிறிஸ்துவ கீர்த்தனை 78ஆம் கீர்த்தனை. நித்திய கிறிஸ்து இயேசு ராஜா உங்கள் சிலுவையின் மேன்மை சுந்தரமே என்றபோது எந்த மேன்மைகள் எனக்கு ஏற்படும் என்ற பாடலை பாடுவோம். இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 2 வசனங்கள் 3 முதல் 8 முடிய. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருவமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவராய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் பாதியினாலாவது பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் என்று கருதுங்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குமானாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிடம் இருக்க கடவுது.
அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருந்தவர்களை கொள்ளை ஆடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனால் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்பட்டவர்களாகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்றார் என்பது. கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நவகால தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு சிலுவையும் தாழ்வையும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாதியானாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடந்தீர்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இசப்பா, இந்த நாளை கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி சுவாமி. இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க போகிற தியானத்தை நீங்க ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியானவரை அடியாரை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. நாங்க மனுஷன் வார்த்தைகளை பேச வரல இசப்பா, கேட்கவும் வரல. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவுக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தாழ்மையை குறித்தும் சிலுவையை குறித்தும் தியானிக்க போகிறோம். வேதாகமத்தில் முழுமையாக பார்க்கும் பொழுது தாழ்மை என்றாலே ஒரு ராஜாவை குறித்து பார்க்கும்போது ஒரு ராஜா தாழ்மையா இருந்தாரு அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு ராஜா பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் தாழ்மையின் அனுபவமாகவே இருந்தார். அவர் யாரு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த ராஜா யாருன்னு பார்த்தா, எப்படித்தான் எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அந்த ராஜா யாருன்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துக்கே அதிபதியான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோட ஒரே பேரான குமாரனாய் இருந்தும் அவற்றை மேன்மையாக எண்ணாமல் தன்னை தானே தாழ்த்தி இந்த உலகத்துல தாழ்மை ரூபமாய் எழுந்தார். அவரை குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய 3 விதமான காரியங்களை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவது, இயேசுவின் பிறப்பின் தாழ்மை. நான் வாசிக்க கேட்ட வேதாகம பகுதியில எப்பதான் எண்ணப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். ஒரு ராஜா எங்க பிறப்பாரு? அரண்மனையில பிறப்பாரு, இல்ல பிரபலமான இடத்துலதான் பிறப்பாருன்னா நம்ம உலக பிரகாரமா நம்ம பார்ப்போம். ஆனா யூதேயாவிலே சிறியதா இருந்த அந்த தேசத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறந்து அந்த இடத்துலயும் எதெல்லாம் ஒதுக்கப்பட்டாங்களோ அந்த இடத்துலலாம் மேன்மையாக தன்னை காண்பிக்காம தாழ்மையாக தன்னை காமிச்ச ஒரே தெய்வம் யாருன்னு பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை தோற்றுமோ அப்படி என்று வேறு ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்பட்ட அதை பொய்யாக நாசரேத்து எண்ணப்பட்ட ஒரு தேசம் மிகவும் பாவம் நிறைந்த ஒரு தேசமா இருந்துச்சு. அந்த தேசத்துல பரிசுத்தமாய் தன்னை தாழ்மையாய் காத்து கொண்ட ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, அவர் பிறப்பிலே ஒரு தச்சர் குடும்பத்துல, ஒரு மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறந்து தன்னை தாழ்மையின் பூர்வமாக தன்னோட பிறப்பிலிருந்தே காட்டினாரு. இதுல இருந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்ப எவ்வளவு தாழ்மையா இருக்கிறது என்று நம்ம பார்ப்போம். நிறைய பேர் நம்மள கூட நம்ம என்ன பண்ணுவோம், அநேக நேரத்துல பிறப்புல பெருமை பாராட்டுவாங்க. நிறைய பேர் நான் இங்க பிறந்தேன், நான் இந்த தேசத்துல இருக்கேன், நான் இந்த ஊர்ல இருக்கேன், எங்க ஊர் குறிச்ச பெருமை, தன்னை குறிச்ச பெருமை, தன்னோட பெற்றோரை குறிச்ச பெருமை, தன்னுடைய வேலையை குறிச்ச பெருமை, இப்படிப்பட்ட அநேக பெருமைகள் இருக்கும். ஆனா கடவுளோட பிறப்பு கூட எப்படி இருந்தாருன்னா தாழ்மை ரூபமா இருந்தாரு. இதுதான் முதலாவது நம்ம இயேசு கிறிஸ்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே தாழ்மை ரூபமாய் பிறந்தாரு. இரண்டாவது பார்க்கும்போது அவரோட வாழ்வின் தாழ்மை. அவரோட வாழ்வை பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அவரை பார்க்கும்பொழுது அவரோட வாழ்நாட்கள்ல எல்லாமே எங்கேயுமே வந்து என்ன பண்ணல, தன்னை நேர்மையாகவும் பெருமையாகவும் தன்னை தாழ்ந்தவே எந்த வேதாகம பகுதியிலுமே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, புகழ்ந்துக்கவே இல்லை. அவர் எப்பவுமே தாழ்மையானதா இருந்தாரு. அவரோட வளர்ப்புமே எப்படி இருந்துச்சுன்னா தாழ்மையா தான் இருந்துச்சு. அவரோட வாழ்க்கை பயணங்களுமே அவரோட வாழ்நாள் முழுவதும் எப்படி இருந்துச்சுன்னா தாழ்மை ரூபமாவே இருந்துச்சு. அவரோட தச்சு தொழில், தன்னோட தகப்பனார் வீட்டு செஞ்ச தச்சு தொழில அதுக்கப்புறமா தன்னோட குடும்பத்துக்காக அவர் என்ன செஞ்சாரு, தான் அந்த தச்சு தொழிலை எடுத்து செஞ்சாரு. இங்க நம்ம அநேகர் என்ன பண்ணுவோம், நம்மளோட அப்பா அம்மா என்ன தொழில் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாலே நம்ம வாழ்க்கை பிள்ளைகளா இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அசிங்கப்படுவோம். என்னோட
என்னோட பெற்றோர் வந்து என்ன செய்யறாங்க, கூலி வேலை செய்யறாங்க, இல்ல வந்து சிறு குறு தொழில் செய்யறாங்க, இல்ல விவசாயம் செய்யறாங்க அப்படின்றத நம்ம சொல்லி என்ன பண்ணணும்னா வெட்கப்படுவோம், அசிங்கப்படுவோம். ஏனென்றா நம்ம பெற்றோர் நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாங்கன்னா அதை நம்ம பெருமையா பாராட்டுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னோட பெற்றோர் தச்சு தொழில செய்தாலும் அதையும் என்ன பண்ணல, அவரு அற்பமா எண்ணாம அதை என்ன பண்ணல, அதை அந்த தாழ்மையாக இருந்த அந்த குடும்பத்துக்குள்ள பிறந்தாலும் அந்த குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சு அந்த தொழிலுமே மேன்மையாக எண்ணி அவர் என்ன செஞ்சாரு, அந்த தச்சு தொழிலை செஞ்சு அதன் மூலம் தன்னுடைய தாழ்மையை அவர் என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினாரு. அது மட்டும் இல்லாம தாழ்மையில் வாழ்ந்த ஒரு ராஜா சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறோம். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நமக்கு எல்லாமே தெரியும். சகரியா 9:9 இதோ உன் ராஜா நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். இங்க ராஜான்னு பார்த்தாலே எதனால பவனி வருவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது குதிரை மேல, யானை மேல, இந்த பெரிய நல்ல வாகனங்கள்னாலதான் ஊர்வலமா வருவாங்க. ஆனா நம்மளோட ராஜாவின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து தன்னோட பவனிக்காக எந்த ஒரு வாகனத்தை தெரிந்து கொண்டாருன்னு பாத்தீங்கன்னா அற்பமா எண்ணப்பட்ட, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு கழுதையை தெரிந்து கொண்டார். இதுல இருந்து கர்த்தர் என்ன நம்மளுக்கு கற்றுக்கிறாருன்னு பார்க்கும்போது, கழுதையா இருந்தாலும் கழுதையை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா அதை ஒரு பொருட்டா என்ன பண்ணணும், அற்பமான ஒரு மிருகமா தான் கழுதையை நம்ம எண்ணுவோம். அப்படிப்பட்ட கழுதையை கூட அவர் அற்பமா எண்ணாம அந்த கழுதையை கூட நேர்மையாக இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறாரு. இதுல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது பாவம் செஞ்சவங்க, அக்கிரமம் செஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கழுதை மேல பவனி வருவாங்க அந்த காலத்துல. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த கழுதையை நேர்மையாக மாற்றி இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் வந்து அவரோட வாழ்க்கையில் தாழ்மையாக வாழ்ந்தாரு. அவரோட பிறப்பில் தாழ்மை, அவரோட வாழ்வில் தாழ்மை. மூன்றாவது பார்க்கும்போது அவரோட மரணத்தில் அவர் எப்படி இருந்தாருன்னா மரண பரியந்தமும் தாழ்மையாக வாழ்ந்தாரு. மரணத்துல எப்படி தாழ்மையா இருந்தாருன்னு பார்க்கும்பொழுது பிலிப்பியர் 2:8 சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் வந்து அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லாவற்றையும் தன்னை தாழ்த்தி பிறப்பிலும் வாழ்நாட்கள் முழுவதும் தன்னை தாழ்மையாக எண்ணின அவர் சிலுவையில் தன்னை தாழ்த்தினார். சிலுவை என்பது நம்ம எல்லாரும் தெரிஞ்சது போல இப்பொழுது புனித சின்னமாய் காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு முன்பு அது ஒரு சாபமான சின்னம். எல்லோரும் பாவிகளும் மிகுந்த அக்கிரமம் செய்தவர்களும் தான் அந்த சிலுவையில அறையப்படுவார்கள். அப்படிப்பட்ட எல்லாரும் ஒதுக்கப்பட்ட அசிங்கமாக எண்ணப்படுகிற அந்த சிலுவையை கர்த்தர் என்ன பண்ணார்னா புனித சின்னமாய் மாற்றினார். எதன் மூலமாய்? தன்னோட தாழ்மை மூலமாய். சிலுவையில நமக்காக பாவங்களை, நம்மளோட பாவங்களை, நம்மளோட அக்கிரமங்களை, நம்மளோட மீறுதல்களை அவர் சிலுவையில் சுமந்து அந்த சாபமான சின்னத்தை நம்மளுக்கு புனித சின்னமாய் மாற்றினார். அதாவது அவர் வந்து தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அவர் என்ன பண்ணலன்னா அவர் தன்னை பெருமையாய் எண்ணாமல் அடிமையை ரூபம் எடுத்து தன்னை தானே தாழ்த்தி மனுஷனோட சாயலாக வந்தார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்படும் மரண பரியந்தமும் தன்னை என்ன பண்ணார்னா தாழ்த்தினார். அப்படிப்பட்ட தாழ்மை நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். சிலுவையை எப்படி சாபமாக எண்ணப்பட்ட சிலுவை புனித சின்னமாய் கர்த்தர் மாற்றினாலும் அதே போல இந்த நாளிலும் நாம் கேட்ட இந்த 3 காரியங்களும் இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம சிலுவையில் தன்னை தாழ்த்துகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க என்பதை நாமே சிந்திக்க வேண்டும். இந்த நாளில் கிறிஸ்துவை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல சிலுவையை சுமக்கிறோமா, கிறிஸ்துவை போல தாழ்மை நம்மளுக்குள்ள இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து அறிய வேண்டும். இங்க பார்க்கும்போது தாழ்மையா இருந்தா அதற்கான பலன் என்ன அப்படின்றது நம்ம ஒரு சில வேதாந்த பக்கங்களை வாசிக்கும் பொழுது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றும் தாழ்மையா இருந்தார். அதனாலதான் பிதாவோட குமாரன் என்ற மேன்மையை அவர் என்ன பண்ணாரு, அவர் காப்பாற்றி அவரோட சித்தத்தை அவர் வெளிப்படுத்தினார். அதே போல நம்மளும் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள் என்பதை நம்ம வெளிப்படுத்தணும்னா அவரோட தாழ்மையை நம்ம தெரிந்து கொள்ளணும். 1 பேதுரு 5:5 சொல்லப்பட்டது போல இளைஞரே மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள், உங்களோட ஊப்பனார்களுக்கு கீழ்ப்படிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்மளோட இளைஞர்கள் எல்லாமே கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்க தாளத்துல நம்ம கூட என்ன பண்ணுவோம், ஒருவேளை கர்த்தர் நமக்கு நல்ல பாடத்தை வந்து கொடுத்துருக்கலாம், நல்ல வேத வசனங்கள் வாசிக்கிற தாளந்து, நல்ல இசை வாசிக்கிற தாளந்து, நல்ல மெசேஜ் கொடுக்கிற தாளந்து கொடுத்துருக்கலாம். கர்த்தர் நம்ம 1-2-3 வாட்டி வாசிச்சோம்னா அந்த பெருமை நம்மளுக்குள்ளவே பிசாசு கொண்டு வந்துருமா. ஆனா ஒரு இடத்துல கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெருமை பாராட்டவே இல்லை.
அவர் எல்லாவற்றுக்கும் அதிகாரியா இருந்த மரணத்துக்கும் ஜீவனத்துக்கும் நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் உட்படுத்துக்கும் இயற்கைக்கும் அவர் அதிகாரியா இருந்தும் அதை என்ன பண்ணல அவரு மேன்மையாக எண்ணாமல் எல்லாவற்றுக்கும் அதிகாரம் இருந்தவராய் இருந்தாலும் தன்னை அவர் காட்டினார். இப்போ தாழ்மையா இருந்தா அதற்கான பலன் என்னன்னு பார்க்கும் பொழுது லூக்கா 18:14 சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இரண்டாவது பார்க்கும்போது நீதிமொழிகள் 3:38 தாழ்மை உள்ளவர்களுக்கோ இருக்கிறார். மூன்றாவது பார்க்கும்போது என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணினா தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தாழ்த்தும் போது முதலாவது உயர்த்தப்படுவோம், இரண்டாவது கிருபை பெறுவோம், மூன்றாவது நாம் தாழ்த்தப்படுகிறதுனால் நம்மளோட தேசத்துக்கும் என்ன கிடைக்குது? சேமம் கிடைக்குது, ஒரு நல்ல பங்கு கிடைக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்துவை போல நாம் என்ன பண்ணணும்னா சிலுவை மறியந்தவும் அவர் தன்னை தாழ்த்தினது போல நம்மளும் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்ட நாம் ஒவ்வொருவரும் நம்மளை நாமே தாழ்த்தும் போது கர்த்தரோட கிருபையினால நாம் அவர் மரணத்திலிருந்து தாழ்த்தினது போல நாம் என்ன செய்யணும்னா நம்மை நாமே தாழ்த்தணும். பெருமை வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது நம்மை உயர்த்தக்கூடாது. பெருமை எண்ணங்கள் நமக்கு தோற்றும் போது இயேசு கிறிஸ்துவனோட சிலுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் ராஜாவாக இருந்தாலும் ராஜ மேன்மையை நமக்காக இழந்தார். ராஜாவான கிரீடத்தை அவர் விட்டுட்டு நம்மளுக்காக முன் கிரீடத்தை அவர் சுமந்தார். அப்படிப்பட்ட தெய்வத்தை தெய்வமாக கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரும் அவர் எப்படி தன்னை தாழ்த்தி அர்ப்பணிச்சாரோ அதே போல நம்மளை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை இந்த தவ காலத்தில் நம்ம புதுப்பித்துக் கொள்ள நம்முடைய ஆத்மாவை சீர்படுத்த நமக்கு கொடுக்கப்பட்ட காலம்தான் இந்த தவ காலம். இந்த தவ காலத்துல இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மையை அணிந்து கொள்வோம், தாழ்மையை வெளிப்படுத்துவோம். கடவுள் நம்மை இன்று அழைத்திருக்கிறார். அவரோட சிலுவையின் தாழ்மையை நாம் ஒவ்வொருவரும் அணிந்து கொண்டு கர்த்தரோட வழியில நாம் நடந்தால் கண்டிப்பாய் நாமளும் என்ன பண்ணும்? அவரை போல நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேற்று இன்றும் என்று மாறாத இந்த தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளை கொடுத்திருக்காக நன்றி. இந்த நாளை உள்ள கர்த்தாவே, எங்களை ஒரு மனமாய் விட்டு சேர்த்த உடைய கிருபைக்காக நன்றி. இந்த ஐக்கியத்தில் உள்ள கர்த்தாவே சுபா உடைய வார்த்தைக்காக, நீங்க தந்த வார்த்தைக்காக நன்றி. நீங்க எப்படி தாழ்மையா இருந்தீங்களோ அது போல கர்த்தாவே சுபா உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்படுவோம் கர்த்தாவே. நீங்க உங்களுடைய வார்த்தையின்படி மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்ற பிரகாரமாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கவும் தாழ்மைப்படுவோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு பெருமையும் இல்லாதவர்களோட கர்த்தாவே சுபா எங்களை நாங்கள் உங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்க தேவனை எங்களுக்கு கிருபை புரிந்த கர்த்தாவே சுபா. இந்த அவகாலத்தில் உள்ள கர்த்தாவே சுபா உங்களுடைய இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. எங்களுடைய இலக்கிய இயக்கத்தில் கூட சுபா நாங்க எல்லாருமே கர்த்தாவே சுபா உமக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். உண்மை போல கர்த்தாவே சுபா இந்த ஊழியத்தில் கூட கர்த்தாவே சுபா எங்களை நாங்களே தாழ்மைப்படுத்திக் கொள்ள தேவனை எங்களுக்கு கிருபைக்காக இயேசு கிறிஸ்துவின் கூட ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களில் செயல்படுவது போல உலகிலும் செயல்படுவதாக. அன்றைக்கு வீட்டு ஆகிற விஷயங்களுக்கு தாரும். இந்த கர்நாடகத்துக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவப்படிகளை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாதவரும் தீர்க்க நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவர்களே சுவாமி, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்னாலும் நீடித்து வைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் குருவுமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. ஆமென். சுவாமி கிருபையாயிரு, கிறிஸ்துவே கிருபையாயிரு, சுவாமி கிருபையாயிரு.